வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட் BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். இவங்க ரெண்டாவது செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எழுத வந்திருக்காங்க. சோ இந்த செகண்ட் செமஸ்டர் எழுதுறதுக்கு பிஃபோரா பாத்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் போட்டுருக்கோம். சோ அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் இருந்துச்சு, இப்ப ட்ரைனிங் மூலமா அவங்க என்னென்னலாம் லேர்ன் பண்றாங்க அப்படின்றத அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் விசிட் நீங்க போயிருந்தீங்க? நாங்கள் வந்து ஏர்போர்ட் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங் போட்டாங்க, அங்கே போனேன். எனக்கு அங்கே வந்து லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் போயிருக்கீங்களா லைஃப்ல? ஓகே. ஸோ +2 முடிக்கிறதுக்கு +2 எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் சென்ட் சார்ல்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரையில. ஸோ மதுரையில அவங்க +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க +2 முடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு சம்பந்தமா போனதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம் அவங்க படிக்கும் போது பிரின்சிபல் மேடம் மூலமா ஏற்பாடு பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டியில பெர்மிஷன்லாம் வாங்கி ATC வரைக்கும் உள்ள போய் பாத்துருந்தீங்க இல்லையா? மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ATC எல்லாம் போய் பாத்துருந்தாங்க. அங்க இருந்து டேரக்டா ரன்வே பண்றது, ரன்வேல எப்படி கோஆர்டினேட் பண்றாங்க பைலட்டோட எல்லாமே பார்த்து டேரக்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிளஸ் அவங்க செகண்ட் செம்ல ட்ரைனிங்ல இருக்கிறதுனால அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தோம். ஸ்கூல்ஸ்ல எந்த மாதிரி மீடியம்ல நீங்க படிச்சிருந்தீங்க? தமிழ் மீடியமா இங்கிலீஷ்? தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அங்கே போய் இல்லமா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம். ஓகே. சோ அவங்க ஸ்கூல்ஸ்ல தமிழ் மீடியம் படிச்சதுனால அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இப்ப இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க. நான் வந்து ஸ்கூல்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் படித்தேன். அங்கே போய் இப்போ வந்து நான் கர்நாடகா ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அவங்க ஸ்கூல்ஸ்ல படிச்சது 2 லாங்குவேஜ் படிச்சிருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. இப்ப அந்த ட்ரைனிங் மூலமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கன்னடா கொஞ்சம் லேர்ன் பண்றாங்க, ஹிந்தி கொஞ்சம் பேச முடியுதுன்றாங்க. இப்ப ட்ரைனிங் போய் எத்தனை மந்த்ஸ் ஆச்சு? 3 months ஆயிருக்கு. இன்னொரு 6 months இருந்தனா அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஹிந்தி கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் நல்லா ஹிந்தி நல்லா பேச வந்துருச்சு, ஸ்போக்கன் ஹிந்தி வந்துருச்சு அப்படின்னா அவங்க டைரக்டா கேபின் குரூப் போறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மதுரையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட ஃபியூச்சர்ல கேபின் குரூப் ஆக்க முடியும். அவங்க மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இப்ப அவங்க இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி மேலும் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு என்னால எப்படி ஏர்ஹோஸ்டஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. அதுக்குரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டு 100% அவங்க கேபின் குரூப் எங்களால் ஆக்க முடியும், நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா. சோ மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்க நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.